தமிழ்நாட்டில் உள்ள எல்லா உணவுப் பொருளுமே மருத்துவம் தான். அதுல சரி பண்ண முடியும்னு பாருங்க. ஒரு கஷாயம் வச்சு சாப்பிடலாம். துளசி கஷாயம், குப்பமேனி கஷாயம், சித்தரத்தை, அதிமதுரம், இந்த மாதிரி எளிய பொருளை போட்டு கஷாயம் செஞ்சு குணப்படுத்த முடியும்னு பாருங்க. அனைவருக்கும் வணக்கம். ஆரோக்கியம் அப்படின்ற விஷயத்தை பார்க்கும் பொழுது ஆரோக்கிய குறைபாடு ஏற்படுவது இயற்கை தான். இப்பெல்லாம் கண்டிப்பா ஏதாவது குறைபாடு இருக்கும். காலையில் எந்திரிச்சோடனே ஏதாவது ஒரு குறைபாடு இருக்கும். இல்ல தூங்குறப்ப ஒரு குறைபாடோட தூங்கும். இது வந்து இயற்கையான ஒரு விஷயமா ஆயிடுச்சு. யாரும் ஃப்ரெஷ்ஷா தூங்கி ஃப்ரெஷ்ஷா எந்திரிக்கிற மாதிரியே இல்லை இப்பெல்லாம். அப்ப நம்ம ஃப்ரெஷ்ஷா தூங்கி ஃப்ரெஷ்ஷா எந்திரிச்சா அதான் ஆரோக்கியம். சரி, ஆரோக்கிய குறைபாடு நம்ம என்ன செய்யறோம்? இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள், வாமிட் வருது, அப்பா எனக்கு வாந்தி வருது, குழந்தை சொல்லுது, என்ன பண்றோம்? அடுத்த செகண்ட் ஒரு மெடிக்கல் ஷாப்ல மாத்திரை வாங்கிக்கோங்க, மாத்திரை சாப்பிட்டு சொல்லிட்டு போ. அப்பா வயிறு வலி, நல்ல டாக்டரை பார்க்கலாம், 2 நாள் சரியே இல்லையா டாக்டரை பார்க்கலாம். இதுதான் நம்ம அணுகுமுறையே. முதல்ல எந்த ஒரு பிரச்சனை குழந்தை சொன்னாலும் உங்களுக்கு ஏற்பட்டாலும் முதல்ல உங்களை செல்ஃப் அனலைஸ் பண்ணுங்க. உங்களுக்குன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு இப்ப தலை வலிக்குது, உடனே இந்த அனாசின் சாரிடன் டோலோ அதெல்லாம் போடுறீங்க. அதெல்லாம் போடாதீங்க. எடுத்த உடனே நான் என்ன பண்ணோம்? நம்ம தலைவலிக்கு காரணம் என்ன? நம்ம என்ன தப்பு பண்ணோம்? எந்த பொருந்தாத உணவை சாப்பிட்டோம்? என்ன டென்ஷன்ல இருந்தோம்? இது உங்களை செல்ஃப் அனலைஸ் பண்ணுங்க. அது எந்த நோயான தலைவலியா இருந்தாலும், வயிற்று வலியா இருந்தாலும், செரிமான கோளாறா இருந்தாலும், கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருந்தாலும் முதல்ல உங்களை செல்ஃப் அனலைஸ் பண்ணுங்க. உங்களை நீங்க ஆராய்ச்சி பண்ணுங்க. என்ன தவறு செய்தோம்? நம்ம லைஃப் ஸ்டைல என்ன தப்பு பண்ணோம்? ஒழுங்கா தூங்கணுமா? கரெக்டான பொருளை சாப்பிட்டோமா? நேரத்துக்கு சாப்பிட்டோமா? நேரத்துக்குன்னா டைம் இல்லை, அந்த பசி காலத்துல சாப்பிட்டோமா? உண்ட உணவு செரித்த பின் சாப்பிட்டோமா? அளவுக்கு மிஞ்சி சாப்பிட்டோமா? இல்ல கழிந்து உடலை விட்டு போகலாம் சாப்பிட்டுட்டே இருக்கும். 3 நாள் டாய்லெட் போல. இதெல்லாம் உங்க பிரச்சனைகள். எந்த நோய் என்றாலும் முதல் உங்களை அனலைஸ் பண்ணுங்க, உங்களை ஆராய்ச்சி பண்ணுங்க. நாம் என்ன தவறு செய்தோம்? இந்த வாழ்க்கையில என்ன நம்ம வந்து அணுகுமுறை எப்படி இருந்தது? மாறி இருக்கா? ஏசியில ரொம்ப நேரம் படுத்தோமா? இல்ல ஏசி இல்லாம தூங்காம இருந்தோமா? இப்படி எதுவோ தப்போ சரியோ முதல்ல உங்களை அனலைஸ் பண்ணுங்க. இதுதான் முதல் வைத்திய முறையே. உங்களை செல்ஃப் அனலைஸ் பண்ணிட்டு நீங்க செஞ்ச தவற முதல்ல திருப்பிட்டு அதுக்கப்புறம் தான், அதுக்கு மீறியும் உங்களுக்கு நோய்கள் இருந்தால் அப்பதான் நீங்க மருத்துவரை பார்க்கணும். எடுத்த உடனே டாக்டர் போய் பாரு, எடுத்த உடனே மருந்து சாப்பிடு. அடுத்த மருந்து சாப்பிடும் பொழுதும் உங்களுக்கு தெரிஞ்ச கை வைத்தியங்களை செய்யுங்க. வீட்டுல எல்லாமே 5 பெட்டிகள் நம்ம கிட்ட இருக்கு. மிளகு இருக்கு, சீரகம் இருக்கு, பூண்டு இருக்கு, கருஞ்சீரகம் இருக்கு. எல்லா உணவுப் பொருளுமே நம்முடைய தமிழ்நாட்டில் உள்ள எல்லா உணவுப் பொருளுமே மருத்துவம் தான். அதுல சரி பண்ண முடியும்னு பாருங்க. ஒரு கஷாயம் வச்சு சாப்பிடலாம். துளசி கஷாயம், குப்பமேனி கஷாயம், சித்தரத்தை, அதிமதுரம், இந்த மாதிரி எளிய பொருளை போட்டு கஷாயம் செஞ்சு குணப்படுத்த முடியும்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் செல்ஃப் அனலைஸ். உங்கள் தவறுகளை கண்டு உணர்ந்து நீக்குங்க. 2வது அந்த தவறுகள் இனிமே மீண்டு வராத மாதிரி பார்த்துங்க. அடுத்து வீட்டில் உள்ள பொருளை வச்சு வைத்தியம் செய்ய முடியும்னு பாருங்க. இதுக்கு மீறியும் உங்களுக்கு நோய் இருந்தால் தொடர்ந்தால் மருத்துவரை அணுகுங்க. எடுத்தோடனே டாக்டர் போகாதீங்க. 1. 2வது, உடம்புல என்ன பிரச்சனை ஏற்பட்டாலும் அது அறிகுறியில தான் காமிக்கும். அரிப்பு முதல்ல உடம்புல எங்கேயா அரிக்கும். அரிச்சா என்ன அர்த்தம்? உங்க பெட்டு கெட்டு போயிருக்கு அர்த்தம். பெட்ல ஏதோ அலர்ஜி ஏற்படுது. எப்படி? உணவு மூலமா ஏற்பட்டுருக்கும். உங்களுக்கு பொருந்தாத உணவு சாப்பிட்டோம்னா அது எனக்கு பிடிக்கல, இது பொருந்தலன்னு சொல்லும். அப்ப அரிப்பு ஏற்படும். பொருந்தாத மருந்து, ஏதாவது ஒரு மருந்து சாப்பிட்டீங்க, அது பொருந்தல, கெட்டு போச்சு, அதோடைய பீரியட் ஓவர், அதை சாப்பிட்டீங்க, அப்பயே அலர்ஜி ஏற்படும். உடல் மனசு ரொம்ப கஷ்டமா, எப்ப பார்த்தாலும் டென்ஷன், எப்ப பார்த்தாலும் கோவம், எப்ப பார்த்தாலும் எரிச்சல், எப்ப பார்த்தாலும் கொந்தளிப்பு, அப்படி இருந்தா என்ன ஆகும்? அப்பயும் பிளட் கெட்டு போகும். பல பேருக்கு சுகர் குறையாத காரணம் என்ன? பல பேருக்கு பிபி குறையாத காரணம் என்ன? அவங்களுடைய மன உளைச்சல் தான். ஸோ மன உளைச்சலை குறைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு எந்த நோய் ஏற்பட்டாலும் அது அறிகுறி. அந்த அறிகுறிக்கான காரணம் என்ன? நாம் என்ன தவறு செய்தோம்? எந்த உணவை உட்கொண்டோம்? எதை தவிர்க்க வேண்டும்? எதை சேர்க்க வேண்டும்? இதெல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டாக்டர் போங்க. இதுதான் சரியான அணுகுமுறை. இதை தொடர்ந்து ஃபேமிலியில கடைபிடிங்க. உங்களுக்கு தெரிஞ்சதை அடுத்தவங்களும் சொல்லி கொடுத்து எல்லாரையும் ஆரோக்கியமா மாத்துறதுக்கு உங்களான உதவியை செய்யுங்க. ஓகே, நன்றி.